இன்னைக்கு AS9 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ரெவென்யூ ரெகக்னிஷன் அது பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா முன்னாடி கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ்னு இருந்தது எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸில் எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை என்ட்ரி பண்ணணும், அதை எப்படி ட்ரீட் பண்ணணும், அதை தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்லிட்டு வருவாங்க. இது AS9ல் ரெவென்யூ எப்போ ரெகக்னைஸ் பண்ணணும், ரெவென்யூனா என்ன, அந்த AS9ங்கிறது எல்லா ரெவென்யூக்குமே அப்ளிகபிள் ஆகுமா, எது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, அப்புறம் ரெவென்யூ ரெகக்னிஷனை எந்த டயத்தில் நம்ம பண்ணணும், இது எல்லாமே AS9ல் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இப்போ ரெவென்யூ ரெகக்னிஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, ரெவென்யூ அப்படின்னு இருக்குது. அப்போ ரெவென்யூனா என்ன? ரெவென்யூ அப்படிங்கிறப்ப இட் டினோட்ஸ் அண்ட் இன்கம் இல்லையா? ரெவென்யூனா ஜென்ரலாக நம்ம இன்கம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த எப்போவுமே அந்த இன்கம்ங்கிற டேர்மும் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணவும் மாட்டோம். இப்போ அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்கம் டேக்ஸ்லையுமே சொல்லுவோம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அந்த ரெவென்யூங்கிற டேர்ம் அங்கே என்னத்தை குறிக்கும்? அங்கே வந்து ரிப்பீட்டட் ஆர் ரெக்கரிங் வித்தின் அ இயர் எதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோமோ அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். பட் ஜென்ரலாக அந்த டேர்ம் ரெவென்யூ அப்படின்னா இட் டினோட்ஸ் இன்கம். ஸோ இந்த இடத்துல AS9ல் இந்த ரெவென்யூங்கிறது இன்கம்மை குறிக்குது. ஸோ அந்த இன்கம் எதுலேருந்து வந்திருக்கலாம்? பிஸ்னஸில் நமக்கு எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுவோம்? ஒன்று குட்ஸை சேல் பண்ணுவோம், அதனால் ரெவென்யூ, தட் இஸ் சேல் ஆஃப் குட்ஸை சேல் பண்ணுறதுனால இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறீங்க, ஏதாவது குட்ஸை சேல் பண்ணலை பட் ரெண்டரிங் சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ ரெண்டரிங் சர்வீசஸ். அண்ட் அதை தவிர மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுனா என்ன? ஷேரில் போட்டிருக்கலாம், பேங்க்கில் போட்டிருக்கலாம், டிபென்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதிலிருந்து இன்கம் நமக்கு ஏர்ன் பண்ணுறது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட், ராயல்ட்டிஸ், இந்த மாதிரி பிஸ்னஸுடைய வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்கம், இது ரெவென்யூ. சரி, இப்போ AS9 எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுமா, எல்லா ரெவென்யூக்குமே அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா அதுலேயும் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நீங்கள் AS படிக்கிறப்ப என்ன செய்யணும்னா இந்த பர்டிகுலர் AS உடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்க்கணும். அதுலேயே AS எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது, பர்டிகுலர் AS எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் மறக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, அல்லது ஒரு சின்ன கொஸ்டினாகவே எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னு கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வெரி சிம்பிள், படிக்கும்போதே இது எல்லாமே சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 9 இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் சர்டன் ரெவென்யூஸ். என்னென்ன ரெவென்யூஸ்? கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக வர ரெவென்யூஸ் எல்லாம் AS7ல் வந்துடும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் AS7ல் வர ரெவென்யூஸ் எல்லாம் அந்த ASல டீல் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஹையர் பர்ச்சேஸ், லீஸு, இதில் வரக்கூடிய ரெவென்யூஸ் எல்லாம் இங்கே AS9ல் வராது. இப்போ AS19ல் லீஸை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு எதாவது, அதே மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம். கவர்மெண்ட் கிராண்ட்டுங்கிறது AS12ல் வரும். ஸோ அதில் தனியாக டீல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த AS9ல் அந்த ரெவென்யூஸ் எல்லாம் வராது. சரி, இப்போ இதில் எந்த டயத்தில் இந்த ரெவென்யூவை ரெகக்னிஷன் பண்ணணும் அதுதான் இங்கே பார்க்கணும். ஸோ ரெவென்யூவை ரெகக்னிஷன் பண்ணுற டைம்னா என்ன, அக்கௌண்ட்ஸில் எப்போ அதை ரெவென்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸில் அக்கௌண்ட்ஸில் ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட் அல்லது ரெவென்யூ ரியலைசேஷன் கான்செப்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே தான் இங்கே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 9 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் குட்ஸில் ரெவென்யூவை எப்போ ரெகக்னைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குட்ஸை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது சேல் பண்ணுறப்ப அதிலிருந்து வரக்கூடிய இன்கம், இந்த ரெவென்யூ நமக்கு ஷுவராக நம்மளுடையதாக இருக்கணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் அது ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும். என்னென்ன கண்டிஷன்? ஃபஸ்ட்டு ஒன், ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப்.
அந்த குட்ஸுடைய ஓனர்ஷிப் செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். அதுவும் பர்டிகுலராக ஒரு அமௌண்ட்டுக்கு, ஃபார் அ ப்ரைஸ், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்கணும். அதோட இந்த பர்டிகுலர் குட்ஸ் அவங்க சேல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான ரிஸ்க்கு ரிவார்டு எல்லாமே பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். அதை தான் இங்கே ஓனர்ஷிப்னு சொல்கிறோம். இன்னொன்று, ரெண்டாவது பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா, அதில் சிக்னிஃபிகண்ட் அன்சர்டன்ட்டி இருக்கக்கூடாது. பையர்கிட்ட இருந்து பணம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஸோ சிக்னிஃபிகண்ட் அன்சர்டன்ட்டி, வருமா வராதாங்கிற ஒரு அன்சர்டன்ட்டி அங்கே இருக்கக்கூடாது. நோ சிக்னிஃபிகண்ட் அன்சர்டன்ட்டி இன் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஃப்ரம் த பையர்கிட்ட இருந்து நம்ம கேஷியல்ஸ் ரிசீவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அப்படி இருந்தாலுமே ஷியர் அமௌண்ட் வருங்கிறது நமக்கு உறுதியாயிடும். ஸோ என்ன பண்ணணும், ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பையருக்கு. அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும். இப்போ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அங்கே என்ன ஆகும், எஃபெக்டிவ் கண்ட்ரோல் செல்லர் கையில் இருக்கக்கூடாது, முழுக்க பையருக்கு போயிடணும். அடுத்த பாயிண்ட்டு, சிக்னிஃபிகண்ட் அன்சர்டன்ட்டி இருக்கக்கூடாது அமௌண்ட்டு கலெக்ஷன் ஆகிறதுக்கு. சரி, அப்போ இங்கே சேல் பண்ணுறப்பவே சில பாயிண்ட்ஸு, அதாவது சில குட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பையர் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் நார்மலாக. அப்போ அந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன போட்டிருக்கலாம், குட்ஸை வந்து பையர் பிளேஸில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை அவர் யூஸ் பண்ணவே முடியும். ஸோ அந்த இடத்துல பையருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அங்கே இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா பையர் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெவன்யூவை ரெகக்னைஸ் பண்ணணும் செல்லர். இன்னொன்று, குட்ஸ் அண்ட் ஆன் சேலார் அப்ரூவல் பேசிஸில் கொஞ்ச நாள் குட்ஸை வச்சுக்கோங்க, பிடிச்சிருந்தா அதை அப்படியே சேலாக கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைனா ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் பையர் கன்ஃபார்ம் பண்ணி அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் ரெவன்யூவை ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது, கன்சைன்மெண்ட் சேல்ஸில் குட்ஸு கன்சைனி தேர்டு பார்ட்டிக்கு சேல் பண்ண அப்புறம் தான் ரெவன்யூவை ரெகக்னைஸ் பண்ணணும். இதெல்லாம் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி எந்த சமயத்தில் இன்கம்மை நமக்கு ஷியோராக ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் ரெகக்னிஷன் பண்ண முடியும். சரி, இது குட்ஸுக்கு ஓகே, குட்ஸுக்கு சேல் ஆஃப் குட்ஸ். அடுத்தது சர்வீசஸ்க்கு என்ன, சர்வீசஸ் ரெண்டரை பண்ணுறப்ப எப்போ அந்த ரெவன்யூவை, தட் இஸ் இன்கம்மை ரெகக்னிஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. இதில் ஒன்று கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட். சர்வீஸ் முழுக்க கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ரெவன்யூவை கணக்கில் எடுத்து எழுதணும். இது ஃபஸ்ட்டு ஒன். ரெண்டாவது, ப்ரப்போர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தட். ப்ரப்போர்ஷனேட்னா எந்த அளவுக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு ப்ரப்போர்ஷனேட் கம்ப்ளீஷன். எத்தனை பர்சன்டேஜ் அவங்க கம்ப்ளீஷன் முடிச்சிருக்காங்க ஒர்க்கு, அதை பேஸ் பண்ணி டோட்டல் ரெவன்யூவில் அத்தனை பர்சன்டேஜை ரெகக்னிஷன் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் மெத்தட்னா எப்போ அந்த சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுதோ அப்போ தான் ரெவன்யூ ரெகக்னைஸ் பண்ணுவோம். அதோட அதுலேயுமே சிக்னிஃபிகண்ட் அன்சர்டன்ட்டிஸ் இருக்கக்கூடாது கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டுக்கு. அண்ட் ப்ரப்போர்ஷனேட் கம்ப்ளீஷன் மெத்தடில் இந்த இடத்துல இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளவு காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பேஸ் பண்ணி ப்ரப்போர்ஷனேட்டாக எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்தளவுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக கணக்கில் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வருவோம். இன்னும் சில சர்வீசஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்சி கமிஷன். அட்வர்டைசிங் கமிஷன் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிக்கு முன்னாடி அப்பீர் ஆகணும், பப்ளிக்கு அதை பப்ளிஷ் பண்ணணும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை, அப்போ தான் அந்த அட்வர்டைசிங் கமிஷனை ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கமிஷன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்து கமிஷன் வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பாலிசி ரினியூவல் பண்ணுறப்ப அல்லது பாலிசிஸை புதுசாக எடுத்து கொடுக்குறப்ப அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு வர்ற கமிஷனை அவங்க ரெகக்னிஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வேறு சில இந்த இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் அதுக்கெல்லாம் நார்மலாக டைம் ரிலேட்டட் பேசிஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து டைம் ப்ரப்போர்ஷன் பேசிஸ், இன்ட்ரெஸ்ட்டு டைம் பேசிஸில் எடுத்துக்கணும். ரெவென்யூ ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி ரெவென்யூ ஃப்ரம் ராயல்ட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட். அவங்களுக்குள்ளே என்ன அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த பேசிஸில் ரெவென்யூவை ரெகக்னிஷன் பண்ணிக்கலாம். டிவிடெண்ட் இன்கம் வரதா இருந்தால் டிவிடெண்டில் எப்போ கம்பெனி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த சமயத்தில் ரெவென்யூவை ரெகக்னிஷன் பண்ணணும். ஸோ AS9ங்கிறது ரொம்ப சிம்பிள், இதுதான் அதனுடைய முக்கியமான கான்செப்ட். ஸோ இதில் குரூப் 1ல் CMA இன்டர் 2016 சிலபஸில் இருக்குது. ஸோ இதை வச்சு கொஸ்டின் அவங்க கேட்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக இந்த மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.